நம்ம பண்ண போகிறது வாழை இலை இட்லிங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழை இலையை கட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் குழி இருக்கும் இல்லையா, அந்த குழியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம கட் பண்ணுற இலை. ஏன்னா மாவு ஊற்றும் போது கொஞ்சம் உள்ளே போயிடும் இல்லையா, அதனால் அந்த சைஸ்க்கு நம்ம ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி ஏதாவது ரவுண்டாக உங்ககிட்ட பாத்திரமோ மூடியோ இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மூடி வச்சு பார்த்துக்கிறேன். இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, அதனால் இதை அளவு வச்சு இதை விட கொஞ்சம் கூடுதலாகவே தான் நான் வெட்டிப்பேன். இலை வந்து கொஞ்சம் நைஸ் இலையா இருக்கணும். ரொம்ப விளைஞ்ச இலையா இருந்துச்சுன்னா, நீங்க கட் பண்ணும்போது வந்து உடைஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, லைட்டா நீங்க வந்து வெந்நீர்ல அதாவது இட்லிக்கு தண்ணி கொதிக்க வச்சிருப்பீங்கல்ல, அந்த வெந்நீர்ல இலைய ஒரு 1 நிமிஷம் லைட்டா டக்குன்னு முக்கிட்டு எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஹீட்ல வந்து இலை போயிடும், இதாயிடும் இல்லையா? அதனால நான் வந்து சும்மா அப்படியே வெட்டிக்கிறேன். அதனால நான் கரெக்ட்டா ரவுண்டா வெட்டல. ஓரளவுக்கு ரவுண்டா வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு லேசா அலசிட்டு நம்ம அவிச்சிரலாம். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா உள்ள நல்லா உட்காரணும் இட்லி தட்டுக்குள்ள அப்படின்னு நினைச்சீங்கன்னா, க இலைய ஃபர்ஸ்ட்டே நல்லா சதுரமா வெட்டிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இட்லி தட்டுல நல்லா வெந்நீர் கொதிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ள லைட்டா முக்கி எடுத்துக்கோங்க. வாழை இலையில இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறையா இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம சூடாக ஏதாவது போடும்போது, அதாவது சூடான பொருள் ஏதாவது இதில் வைக்கும்போது, அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் வந்து அந்த பொருள்ல இறங்கி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இப்போ இலையெல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம இட்லி ஊற்றிடலாம். நான் எதுக்கு கொஞ்சம் ரவுண்டு பெருசா வெட்டணும்னு சொன்னேன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம மாவு ஊத்தும்போது, அந்த இலை வந்து உள்ள இறங்கும் இல்லையா? இதே இது லேஸ் இலை அப்டின்னா, நம்ம வந்து அதாவது நைஸா இருக்கிற இலை அப்டின்னா, நம்ம வந்து கை வச்சு உள்ள தள்ளலாம், உடையாது. இத அப்டி போட முடியாது. இலை வந்து உடைஞ்சிரும். அதாவது கிழிஞ்சிரும். அதனால கொஞ்சம் பெருசா வெட்டிக்கோங்க. இதில இருக்கிற குளோரோஃபில் வந்து உடம்புக்கு அல்சரோ, இல்லைன்னா தோல் நோய்களோ வராம நமக்கு தடுக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டோன் இருக்கிறவங்க, சிறுநீரக கல் இருக்கிறவங்க, அடிக்கடி வந்து வாழை இலையில சாப்பிட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கல்ல ஒதுக்கி தரக்கூடிய தன்மை வந்து இந்த வாழை இலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம வாழையிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே நம்மளோட ரத்தத்த சுத்தம் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பலாம் வாழை இலை உங்களுக்கு கிடைக்குதோ, அத வந்து சாப்பிடவோ, இல்ல இந்த மாதிரி கொழக்கட்டை அவிக்கவோ, இல்லைன்னா இட்லி அவிக்கவோ எதுக்காவது நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன் வச்சு எடுக்கனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு கை சூடு தாங்கும் அப்டின்னா, நீங்க கையிலேயே எடுத்துரலாம். ஒட்டியிருக்காது. அப்டி எடுக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இலை எவ்வளோ கலரா மாறிடுச்சுன்னு பாருங்க. இலையில உள்ள சத்துலாம் இப்ப இட்லில இறங்கிருச்சு. சூடா சாப்பிட்டீங்கன்னா வாசமா இருக்கும். கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டீங்க அப்டின்னா, நார்மல் இட்லி மாரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பட் அதில உள்ள சத்து எல்லாமே இறங்கியிருக்கும். இலை இட்லியோட ஒட்டிட்டு தான் இருக்கும். லேசா தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இலைய எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா இலை வந்து பிஞ்சு பிஞ்சு வரும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தான வாழை இலை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, இப்படி நம்ம வித்தியாசமா பண்ணும்போது இத ஆசையா பார்த்து சாப்பிட வருவாங்க. கூடவே 2 இட்லி கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது டிஃபரண்டான ஐடியா இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.